ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிண்டியில் இருக்க ஸ்னேக் பார்க்குக்கு தான். யாராச்சும் சண்டேல லோ பட்ஜெட் ட்ரிப் வெளியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. இந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் காந்தி மண்டபம் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்னேக் பார்க் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே உங்களுக்கு சொல்லுவாங்க. இங்கே பார்க்கிங்க்கு 20 ருபீஸ் வாங்குறாங்க. அதுவும் இல்லாமல் வந்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா இங்கே லீவு, மற்ற எல்லா நாளுமே ஒர்க்கிங் டேஸ் தான். பெரியவங்களுக்கு 30 ருபீஸும் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு 10 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, ஒன்லி ஃபார் மொபைல். இப்போது நம்ம வந்து பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ்பெஷலி வந்து ஒரு பாம்பை பற்றி இங்கே நீங்கள் கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் நான் வந்து புதுசாக கற்றுக்கிட்டேன். பொதுவாக பாம்பை பார்த்தா பயம் மட்டும்தான் இருக்கும், அதை பற்றி அந்தளவுக்கு டீட்டெயிலாக படித்தது கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணேன். அது போல் உங்களுக்கும் பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மெலனின் கம்மியாக இருக்குது, அதனால இந்த பாம்பு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வெளிர் நிறமாக இருக்குது. பார்க்க வந்து சின்ன பாப்பா மாதிரி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய நல்ல பாம்பு. இது மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்துருப்போம், ஆனால் இதை பற்றி அதிகமாக நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இங்கே வந்து நல்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆவரேஜ் 150 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 210 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ஆரிஜின் வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் அந்த மாதிரி இடத்துல வந்து நிறைய இருக்குது. ஸோ வெஸ்ட் சைடு எதுவுமே கிடையாது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தவக்கில் சாப்பிடுமா, தேரை, எலி, அப்புறம் சில வந்து பறவைலாம் சாப்பிடும். இதோட ப்ரீடிங் டைம் பார்த்தீங்கன்னா 20-40 முட்டை வரைக்கும் இது வந்து அடகாக்குமா, 60-80 நாள் வரைக்கும் அடகாக்கும் அப்படின்னு இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி நல்ல பாம்பை பற்றி நிறையா கற்றுக்கிட்டேன். இது வரைக்கும் அதை பார்த்தா கொஞ்சம் பயம் இருக்கும். நல்ல பாம்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த நெத்தியில் ஒரு நாம மாதிரி இருக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு முட்டை வைக்கும், எவ்வளோ நாள் அடக்காக்கும் அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குமே வந்து நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கூட்டு வந்து இங்கே சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி விரியன். இங்கே மொத்தம் 3 விரியன் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கண்ணாடி விரியனுங்க. நார்மலாக மற்ற பாம்பு மாதிரி இது வந்து முட்டை போடாதான், குட்டியாக தான் அது போடுமா. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ கேள்விப்படுறேன் பாம்பில் குட்டி போடுறது இருக்குது அப்படின்னு. இது வந்து ஒரு டைம் குட்டி போட அந்த இதில் இருந்துச்சு அப்படின்னா 96 குட்டி போடுமா. விரியன் பாம்புலயே இந்த பாம்பு மட்டும்தான் அதிக குட்டி போடுது போல. ஸோ மற்ற வகையான விரியன் பாம்புல வந்து கம்பேர் பண்ணும்போது அதிக குட்டி போடுறது இதுதான். ப்ளஸ் முட்டை வந்து வைக்காது. இந்த பாம்பை சீண்டினீங்கன்னா தலையை சுருட்டிக்கிட்டே உள்ள வந்து போயிட்டு சும்மா அந்த உசு உசுன்னு சவுண்ட் அந்த கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணுமா நம்மளை பயமுறுத்துறதுக்கு. அடுத்தது கட்டு விரியன் வச்சிருக்காங்க. இந்த கட்டுவிரியன் பத்தியும் நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம், ஆனா வந்து ரொம்ப டீட்டெயிலிங்கா நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இங்க வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க பாருங்க. இதோட பாடி சைஸ் வந்து ஆவரேஜா 3 அடி வரைக்கும் வளரும், மேக்சிமம் 6 அடி வரைக்குமே இது வளருமா. இதோட ப்ரீடிங் டைம் பார்த்தீங்கன்னா 8-12 முட்டை 60 நாள் வரைக்கும் அடக்காக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கறது சுருட்டை விரியன். இது வந்து ஆவரேஜா 30 சென்டிமீட்டர் வரைக்குமா, மேக்சிமம் 80 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமாங்க. பொதுவாக வந்து சுருட்டை விரியன் வந்து தேல், இந்த சுண்டலி, பல்லி, பூரா இந்த மாதிரிலாம் சாப்பிடுமா. நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரீடிங் டைம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 டைம் குட்டி போடுமா. ஒரு டைம் குட்டி போடுச்சுன்னா 4-8 வரைக்கும் குட்டி போடும். ஆனால் கண்ணாடி விரியன் பார்த்தீங்கன்னா 96 குட்டி போடும். ஸோ கண்ணாடி விரியன் தான் அதிகம். அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த பாம்பு வந்து ரொம்ப கம்மி. இங்கே நிறைய மாடல் வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, ரியலாக இருக்க மாதிரியே இருக்கு பாருங்களேன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது எக்ஸாட்டிக் ஸ்னேக்ஸ். அதாவது நமக்கு பாம்போட விஷம் வந்து நேரா படாம ஆனா விஷம் உமிழ்கிற பாம்பா நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்ம நாட்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற நாட்டில் தான் அதிகமா இருக்கு. சவுத் ஈஸ்ட் சைட்ல நிறைய இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோடைய ஃபுட் ரொட்டீனும் சேம். தவளை, தேரை, எலி, சில சமயம் மற்ற பாம்பை கூட வந்து சாப்பிடுமா, நாகப்பாம்பு கூட சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் இதோட ப்ரீடிங் டைம் வந்து 13-19 முட்டை வரைக்கும் போடும் போல. 50-70 நாட்கள் வந்து இதோட குஞ்சு பொரிக்குமா. நெக்ஸ்ட் வந்து பாருங்களேன், இதோட பல்லுல இருக்க விஷம் வந்து எதிரில் இருக்கவங்களோட கண்ணில் வந்து 2 மீட்டர் வரைக்கும் அது ஸ்பிளிட் பண்ணும் போல. அந்த அந்த விஷம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வாஷ் பண்ணாம விட்டுட்டா எதிரில் இருக்கவங்களுடைய கண்ணு தெரியாத அளவுக்கு கூட இதோட விஷம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமா. ஸோ
ஸோ இங்கே வந்து 2 பாம்பு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நான் கருநாகம் மாதிரி இருக்கு பாருங்க உள்ள. மேபி அந்த கருநாகம் தான் எதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு பாம்பு அதே போல் வச்சுருக்காங்க டிஸ்பிளேல. பார்க்கறதுக்கு ரொம்பவே பயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கு. இந்த மாதிரியும் பாம்பு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து தெரிய வருது. இங்க இருக்க ஓனான்னு பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். லைட் கிரீன் தான், ஆனா அதுவே ரொம்ப டார்க்கா இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இது பக்கத்துலயே வந்து சாரப்பாம்பு வச்சிருக்காங்க. சாரப்பாம்பு வந்து மேக்சிமம் 3.5 மீட்டர் வரைக்கும் வளருமா. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 2 மீட்டர் வரைக்கும் வளரும் போல. இது வந்து அதிகமா விஷம் கிடையாது. இது ரொம்ப நம்மளுடைய வயல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க எலி இதெல்லாம் சாப்பிட்றதால நம்மளுடைய விவசாயிங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஓனம்லாம் வந்து நான் பக்கத்துலயே போய் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கு நீங்க தனியா போகணும்னா நீங்க 10 ருபீஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அழகு பாம்பு. இது ஊர் சைட்ல பாத்தீங்கன்னா காளியாங்குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாம்பு தான் இது. பாம்பை கூட அழகா வர்ணிச்சிருக்காங்க பாருங்களேன், அழகு பாம்பு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பேர் கேள்விப்படுறேன். அது இல்லாம இது வந்து இதோட ப்ரீடிங் டைம் 2 மாசம் வரைக்கும் இருக்கு. 6ல இருந்து 12 முட்டை போடுமா. அடுத்தது நீர்க்கோழி அப்படின்னு ஒரு பாம்பு இருக்கு. இதோட பாடி சைஸ் வந்து ஆவரேஜா 0.7 மீட்டரும் மேக்சிமம் 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்குமா. இது சுமார் 90 முட்டை வரைக்கும் போடும் போல. நம்மளுடைய அது ஒரு வலையில வந்து போட்டு வச்சிருமா. 2 மாசம் வரைக்கும் அது அடகாத்து, அதுக்கப்புறம் அது குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து வெளியிலேயே போய் சாப்பிட்றதுக்கு கிளம்புமா. அதோட வேட்டையாடுமா. அது வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. ஸோ அழகு பாம்பும் நீர்க்கோழியும் பார்த்தா கிட்டத்தட்ட சேமா இருக்கு. ஆனா வந்து அழகு பாம்பு ரொம்ப நிறைய இருந்துச்சு, கொச்ச கொச்சன்னு இருந்துச்சு அங்க. அடுத்தது மலைப்பாம்பு வச்சிருக்காங்க. பைத்தான் உங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்போ கூட ரீசெண்டா இந்தோனேஷியாவில் ஒரு 2 பேர் மலைப்பாம்பு வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னு நான் நியூஸ்ல பார்த்தேன். அது போல எவ்வளவு நீட்டு இருக்கு பாருங்க இந்த மலைப்பாம்பு. இதெல்லாம் எப்படி இங்க கொண்டு வந்து உள்ள வச்சிருப்பாங்க அப்படின்னே தெரியல. அதுவும் இல்லாம இதுக்கு டெய்லி என்ன ஃபுட் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. நான் போனது வந்து மதியம் டைம். எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே ரிலாக்ஸா இருந்துச்சு. எதுவுமே அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்ல. சாரப்பாம்பு பர்சனலா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு தொடுறதுக்கு. அதனால நான் தொட்டு பார்க்கல. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம்லாம் இல்லை அப்படின்னா நீங்க டேரக்டா சும்மா தொட்டு கூட பார்க்கலாம். எல்லாமே பக்கத்துலயே இருந்துச்சு. இந்த இடம்லாம் சிட்டி சென்டர்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ அமைதியா இருக்கு. ஊர் சைட்லாம் நமக்கு இருக்கும்ல அந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனா இந்த இடத்த விட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா ஒரே டிராஃபிக் சவுண்டு தான். அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பைத்தான் குட்டிகள் தான். நிறைய பைத்தான் பேபிஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வீடியோ வந்து வெளியில் கிளார் அடிக்கிறதால நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்தளவுக்கு. நானும் ட்ரை பண்ணேன் ஃபுல்லாக கேப்சர் பண்ணுறதுக்கு. ஆனால் வெளியில் ஷேடோ அடிக்குது. ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதால என்னால் உள்ளே வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முதலே தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக முதலே பார்க்கலாம். இங்கே வந்து மொத்தம் 3-4 வகை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சால்ட் வாட்டர் க்ரொக்கடைல். இதை வந்து ஃபீமேல் பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 மீட்டர் வரைக்கும், மேல் வந்து மேக்ஸிமம் வந்து 6 மீட்டர் வரைக்கும் வளருமா. இதோட ப்ரீடிங் டைம் வந்து 100 நாள். அது இல்லாமல் இது 40லேருந்து 8 முட்டை வரைக்கும் போடுமா. ஸோ 100 நாள் வரைக்கும் அதை அடை காத்து குஞ்சு பொறிக்குமா.
ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் நான் கேட்குறேன். என்னை இது வரைக்கும் வந்து உண்மையாகவே இது குட்டி தான் போடுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது முதல்ல முட்டை போடுமா. அதுவும் இல்லாமல் இது வந்து 1000 கிலோ வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது இந்த சால்ட் வாட்டர் crocodile தான். மோஸ்ட்லி வந்து சால்ட் வாட்டரில் தான் அதிகமாக இருக்கும், உப்பு நீரில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்பவே பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது சதுப்பு நில முதலை. அடுத்தது உள்ளேயே வந்து ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம பாம்பு, அதுக்கப்புறம் இன்னும் சில ஊர்வனம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதோட ரியல் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்க்கலாம், ரொம்ப கிட்டத்துலேயே நம்ம பார்க்கலாம். இதை ஒவ்வொரு பாம்போட இத்தனை பாம்பு இருக்கா அப்படின்னு நம்ம இங்கே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுலேயே நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்ததால் கிளார் அடிக்குது, என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது உங்களோட விஷுவல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே மியூசியம் அப்படின்றதுனால நமக்கு ரியல் டைமாக எப்படி அந்த முட்டைலாம் அடக்காக்கும் அப்படின்றது அவங்க வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் பாம்பு இழையும் அப்படின்றதுக்கான அந்த இது மாதிரி வச்சுருக்காங்க எக்ஸாம்பிளாக. அடுத்தது இப்போ ஒரு பாம்பு வந்து முட்டை போடுது அப்படின்னா அதை வந்து எந்த மாதிரி அடக்காக்கும், அது அது எந்த குழிக்குள்ளே அந்த மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கெலாம் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கெலாம் வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணிப்பாங்க. அதுவும் இல்லாமல் பெரியவங்களுக்கே கூட சரி, இப்போது வந்து பாம்பை பற்றின அந்தளவுக்கு ஒரு நாலேஜ் இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். நான் இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஒரு சிம்பிளாக ஒரு 30 ரூபா கொடுத்து நம்ம இந்த அளவுக்கு உள்ள நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம். இதுக்கு டைமிங்ஸ் கிடையாது, அதுதான் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 1 hour நீங்கள் வெளியில் போகணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பை பற்றி மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் வந்து வீடியோவில் என்னென்ன டைப் பாம்பு இருக்குது, இப்போ ஒரு பாம்பு வந்து கடிச்சிச்சின்னா அது வந்து எந்த மாதிரி நமக்கு அஃபெக்ட் ஆகும், அது எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளேல இருக்கும். ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து வெளியில் போக வேண்டியதுதான். இதுக்கப்புறம் வந்து எல்இடி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இந்த வீக்கெண்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய லைக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சஜஷனில் நிற்கும். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் முடிஞ்ச இந்த ஹெல்ப்பை பண்ணுங்கள். தேங்க்யூ.